பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய 2100 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தற்போது கண்டனம் தெரிவித்து ஓபிஎஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் வழக்கறிஞர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சுப்புரத்தினம் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார், இப்ப திடீரென பிரைம் மினிஸ்டர் நீங்க வரவேற்கிறதுக்கு ஒரு கடிதம் எழுதுறீங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் தற்போது மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை ஓபிஎஸ் எடுத்திருக்கிறாரா? இல்ல, அது இந்த அறிக்கையை பொறுத்தளவுல ஓபிஎஸ் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகள் சம்பந்தமா அறிக்கை விடுறது வழக்கமான ஒன்று. இந்த குறிப்பா இது சென்சிட்டிவ் இஷ்யூ. இந்த 2 ஆண்டுகளாக தமிழ் அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. முன்னாள் முதலமைச்சருங்கிற முறையிலும் 11 ஆண்டு காலம் நிதி அமைச்சர் என்ற வகையிலும் அறிக்கை வெளியிட்டிருக்கார். பட் இட் ஹஸ் காட் பொலிட்டிக்கல் ரெமிகேஷன்ஸ் ஆல்சோ. நிச்சயமா நீங்க சரியா குறிப்பிட்டது போல இது இந்த அறிக்கைக்கு ஒரு அரசியல் நோக்கத்துடன் பார்க்கப்படுவதில் நியாயம் உண்டு. காரணம், முன்னாள் முதலமைச்சர் மட்டுமல்ல, அம்மாவின் மறைவு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இரட்டை தலைமையில் அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், திரு இபிஎஸ் அண்ணன் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற காலத்தில் என்றைக்கு கூட்டணி சேர்ந்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி தலைமை இந்திய கூட்டணியில் தொடர்றாரு. நாடாளுமன்ற தேர்தலில் அப்ரப்டா திரு இபிஎஸ் தான் கூட்டணியிலிருந்து விலகி போறேன் அப்படி சொன்ன நேரத்திலும் இவர் சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். எனவே அரசியலுக்கு தாண்டி பிரதமர் மேல் தனிப்பட்ட பற்று ஒரு விசுவாசம் காட்டிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நீங்கள் தமிழகம் வருகிற பொழுது நான் வரவேற்க வேண்டும், வழி அனுப்ப வேண்டும், எனக்கு வாய்ப்பு அளியுங்கள் என்று எழுத்துப்பூர்வமான கேட்ட பிறகும் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அவமானகரமான செய்தி. அவமானகரமான, இட் இஸ் ஆன் இன்சல்ட் இன்ஃபிளிக்டட் அப்பான் அவர் ஸ்டேச்சர். அந்த வகையில் இது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அவமானமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். காரணம், யாரையும் பார்க்காம இருந்தா பரவாயில்லங்க ரமேஷ் சார். இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தமாகவுடைய தலைவர் அருமையண்ணன் ஜி.கே. வாசனை சந்திக்கிறார். அதை தாண்டி புதிய நீதி கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஏசி சண்முகத்தை சந்திக்கிறார், இன்னும் பலரை சந்திக்கிறார். அந்த நிலையில் விரும்பி கேட்ட விசுவாசத்தை காட்டிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க மறுத்தது என்பது உள்ளபடியே வருந்தத்தக்கது மட்டுமல்ல, தாங்கிக் கொள்ள முடியாதது. எனவே இட் இஸ் ஹை டைம் ஃபார் அஸ் டு டேக் அ ஃபர்ம் டெசிஷன். நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போறீங்க, என்ன சொல்ல போறீங்க? என்ன கடந்த முறை உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல மீட்டிங் போட போது விஜய் குறித்து பாராட்டு, விஜயுடைய செயல்பாடு சிறப்பா இருக்கு, என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்க? சார், அண்ணன் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் அண்ணன் பண்டுட்டியார் அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சொன்னது போல கேட்டாரு, நீங்க இதுல இருந்து வெளியேறலாம், உங்களுக்கு என்ன ஆப்ஷன் நெறியாளர் கேட்டப்ப சொன்னாரு, உலகம் மிகப்பெரியதுன்னு சொன்னாரு. அதே போல இன்றைக்கு தொண்டர்களுடைய எண்ணமும் பொதுமக்களுடைய எண்ணமும் இத்தனை அவமானங்களை தாங்கிக் கொண்டு இன்னும் அந்த என்டிஏ கூட்டணியில் தொடர வேண்டுமா? எனவே திராவிட இயக்கம் என்பது தன்மான இயக்கம், சுயமரியாதை இயக்கத்திலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று தான் இன்றைக்கு நம்ம இந்த நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். எனவே நம்முடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் இழுக்கு வருகிற பொழுது ஒரு நிமிடம் கூட நாம் அங்கு இருக்கக்கூடாது, வெளியேற வேண்டும் என்பதுதான் தொண்டர்களுடைய எண்ணம் மட்டுமல்ல, அண்ணன் ஓபிஎஸ் மேல பற்றும் பாசம் மரியாதை கொண்ட பொதுமக்கள் அபிமான எண்ணம். எனவே அதை பிரதிபலிக்கக்கூடியவில்லை நாளைய தினம் முடிவு இருக்கும் என்று என்கிறோம். அப்படி வருகிற பொழுது ஒரு இந்தியாவிலிருந்து வெளியில வந்துட்டார்னால நிறைய அழைப்புகள் காத்திருக்கு. நீங்க பாருங்க, யூ ஆர் கோயிங் டு see for yourself. நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் ஒரு அப்கமிங் பாலிட்டிஷியன், ஒரு இளைஞர் அரசியலுக்கு வருகிறார், நான் வரவேற்கிறேன் என்று சொல்ல யதார்த்தமான கருத்து. அந்த ஆப்ஷன் ரூல் அவுட் பண்றதுக்கு இல்ல. தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, என்ன மதுரையில ஒரு மீட்டிங் வச்சுக்க போறது, தனி கட்சி ஆரம்பிக்க போற என்ற செய்திகள் வருது. எந்த அளவுக்கு உண்மை? நீங்கள் ஓபிஎஸ்சியோட தொடர்பில் இருக்கிறீர்களா? சார், தனி கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது அது இட் இஸ் காம்பவுண்டட் வித் லீகல் இஷ்யூஸ். ஏன்னா ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கழகத்தினுடைய அடிப்படை விதிப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எனவே அந்த வழக்கானது இன் த நேச்சர் ஆஃப் அ சிவில் சூட், இட் இஸ் பெண்டிங் பிஃபோர் த ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். ஒரிஜினல் சூட்டா இருக்கு, அது விசாரணையும் போயிட்டு இருக்கு. எனவே அந்த முடிவு தெரிகிற வரை நாங்கள் தனி கட்சி போனோம்னா இட் வில் பிகம் இன்ஃபிரக்சியஸ், அது செல்லத்தக்கதாக ஆகிவிடும். எனவே இந்த சட்ட பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் கவனத்தில் கொண்டு அதே நேரத்தில் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் ஒரு சின்னத்தை பெற்றுத்தான் போட்டியிட வேண்டும் என்ற நிலை வருகிற பொழுது தக்கவாறு நாங்கள் முடிவெடுப்போம். இபிஎஸ் கேட்கும் போது டிடிவி கூட கன்சிடர்ன்றாரு, பரிசீலிப்போம். ஆனா ஓபிஎஸ் மீது அவருக்கு ஒரு தீராத ஒரு வெறுப்பு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சார், அவர் அவருக்கு
தன்மேலேயே ஒரு பயம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன தன்னம்பிக்கை உள்ள ஒரு எந்த தலைவருமே வந்து சார் இருவரும் வந்து அம்மாவால் வளர்க்கப்பட்டவர், வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். இரட்டை தலைமையாக அவர் முதலமைச்சராக 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதற்கு அம்மா உருவாக்கி ஆட்சி நீடிக்க வேண்டும் அவருக்கு கீழ் துணை முதலமைச்சராக இருக்க ஒப்புக்கொண்டார். அதே நேரத்தில் காம்ப்ரமைஸ் வாஸ் ஸ்ட்ரக். அதில் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் இப்படி இணைந்து செயல்பட்டவர்கள். அவர் வந்து அதாவது முதலமைச்சராக இருக்கவரையில் நம்பர் 1. இது கட்சி தோத்த முன்னாடி அப்பவும் நம்பர் 1 இருக்குன்னா கட்சி தலைமை வேணும்னு ஒற்றை தலைமைங்கிற வந்து ஒரு புது வாதத்தை வச்சு அவர் வந்து எடுத்துக்கிட்டார்னு வைங்களே. இந்த நிலையில வந்து ஒரு அரசியல் அந்த பழகிய அதாவது இப்படி வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி காலம் கடந்து விட்டது, அவரை சேர்ப்பதற்கான வாய்ப்பே இல்லைன்னு நாங்க ஒன்றும் அவர் பின்னாடி எங்களை சேர்த்துக்கன்னு நாங்க ஒன்றும் we are not running behind with a begging bowl. என்ன ஒரு சில பேர் காலில் கூட விழுறோம்னு சொல்லி ஒரு வீடியோ. அது தவறான கருத்து சார். ஒரு தனிநபர் பேசுறது வந்து இது தலைமை பேசினதை எடுத்துக்கொள்ளவே கூடாதுங்க. அவர் என்ன சொல்றாரு, கட்சி உருப்படணும்னா ஒன்னு சேர்ந்தாத்தான் கட்சிக்கு எதிர்காலம், இல்லாட்டி வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாய்ப்பு. எனவே கட்சியை காப்பாற்றுற உணர்வோடு காலில் விழுகிறேன் அந்த பொருள் படத்தான் அவர் யதார்த்தமா சொன்னாரே தவிர இது வந்து தன்மானத்தை இழந்து நாங்க வந்து எங்களுக்கு வேற வழியே இல்லை, வக்கு இல்லை, நாங்க வந்து அவலைகள் ஆயிட்டோம், அரசியல் அனாதைகள் ஆயிட்டோம், உங்க காலில் விழுகிறேங்கிற எண்ணம் கிடையாது. அதனால இது வந்து சார் காலம் கடக்கவில்லை, நல்ல ஒன்று சேர்வதற்கு காலம் கனிந்து வந்திருக்கிறது. இவர் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கவில்லை என்றால் நிச்சயமாக தொடர்ந்து 11 தேர்தல்களில் என்ன வந்ததோ அதே நெட் ரிசல்ட் அதான் இருக்க போகும். இது தனிநபரான திரு இபிஎஸ் அவர்களை பாதிப்பதாக இல்லை, ஒரு கட்சியுடைய எதிர்காலத்தை பாதிப்பதாக இருக்கும். காலம் கடந்ததாக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சொல்வதை விட உங்களுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர் தலைமையில் காலாவதி ஆகிவிடுமோ என்ற அரசியல் நோக்கர்களும் நடுநிலையாளர்களும் நல்லவர்களும் அச்சப்படுகிறார்கள். எனவே அதை உணர்ந்து ஒரு அது நேற்றைய தினம் பிரதமரை சந்திக்காத நிலையில் அந்த நிலையெல்லாம் தாண்டி வந்துட்டுன்னு நினைக்கிறேங்க. எனவே நாளை கூடுவதாக இருக்கக்கூடிய அந்த இதில் ஆலோசனை கூட்டத்தில் இந்தியாவிலிருந்து வெளியேறக்கூடிய அறிவிப்பு நிச்சயமாக வெளியிடப்படும். அதிலிருந்து எங்களுக்கு ஒரு புதிய பாதை, புதிய தலைமுறை டிவிக்கு சொல்றேன், எங்களுக்கு ஃபார்ம் அ நியூ பொலிட்டிக்கல் பாத், எங்களுக்கு ஒரு புதிய பாதையை நாங்கள் அமைத்து செயல்படுவோம். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் ரமேஷ்.